எனக்கு தண்ணி கொண்டாந்து கொடுங்கன்னாரு. தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க, குடித்தேன். அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தேன். சால்வையை போட போனேன். சால்வையெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு. இந்த புத்தகத்தை கொடுத்தேன், வாங்கிட்டேன். இந்த ஒவ்வொன்றும் உதவி உங்களுக்கு பிடிச்சத ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டேன். அதாவது அவருக்கு அதுக்கு பிற்பாடு இங்கே தஞ்சை வரும்போது போய் பார்ப்பேன். இந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்குது பாருங்க, இது வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபரே ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். இல்லை இல்லை, அந்த புத்தகத்தை வாங்கிட்டாரு. உங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கும்போது கேட்டார். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கும் அவருடைய பேச்சு ஒரு ஒரு தாயினுடைய உபதேசம். இன்னும் மேலே சொல்லணும்னா, கீதையில் கண்ணபுரான் வந்து அர்ஜுனனுக்கு பண்ண உபதேசம் மாதிரி இருக்கும். மழைப்பொழிவில் வந்து இயேசுதாஸ் சொல்கிற சொற்பொழிவு மாதிரி இருக்கும். அவர் பேசும்போது அவருடைய முகம் எப்போ அவருடைய மலர்ந்த முகம், சிரித்த முகமாக இருக்கும். அவர் உடல் மொழி, அவர் எடுத்து சொல்லுகிற அந்த சொற்கள்லாம் வந்து புதுசு புதுசாக இருக்கும். கொஞ்சம் கூட அப்படியே புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக. இப்போ யூடியூப்பில் பாருங்கள், ஃபேஸ்புக்கிலலாம் பாருங்கள், அவருடைய உரையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை. நீங்கள் இந்த நேரத்தில் அவர் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் மறக்க முடியாத நிகழ்வு சொல்லிட்டீங்கள. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைய வரைக்கும் தினசரி ஐயா ஏதாவது ஒரு பதிவை போடுவாங்க. வாழ்க வாழ்க வணக்கம் சொல்லிட்டு ஒரு பதிவு போடுவாங்க. அதற்கு சில நேரங்களில் இதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் போல தோணும். ஆனால் வந்து பயமாக இருக்கும். என்ன சொல்லுது. ஆனால் இப்போ 2-3 தடவை நானே ஒரு பதில் போட்டேன், அதையும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதை விட சிறப்பு என்னென்னா, தினத்தந்தி பேப்பரில் உலகை உலுக்கிய வாசகங்கள்ங்கிற தலைப்பில் மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கட்டுரை தொடர்ந்து வந்துருந்துச்சு. அப்போ அதை படித்து பார்த்துட்டு நான் ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதுனேன். ஐயா, இதை மாதிரி நான் இப்போ தொடர்ந்து படித்தேன், ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்குது, இதை வந்து புத்தகமாக ஆக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அதுக்கு ஐயா தன் கைப்பட எழுதுகிற கடிதத்தில் இது தினத்தந்தி புத்தகமாக வெளியிட இருக்காங்க அப்படின்னு எனக்கு பதில் எழுதிட்டார். இந்த கடிதம் நான் பத்திரமா வச்சுக்கேன் வச்சுங்க. அதாவது மிகப்பெரிய அறிவு ஜீவி, பெரிய படைப்பாடு உள்ளவர். ஆனால் ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் எப்படிங்க நீங்கள் சப் கலெக்டராக இருக்கும்போது எப்படி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி அடக்கம் இன்றைக்கும் அவர்கிட்ட தான் எளிமையான ஒரு முறையில் இருக்குது. அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாரு பாருங்க. ஆமாம் ஆமாம், அவர் சீஃப் செக்ரட்டரி ஒரு சுற்றறிக்கை தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புது, எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும். ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து விசிட் வந்தால் எளிமையான உணவு, சைவ உணவு, ஆடம்பரக்கூடாது. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு வந்து அந்தந்த மாவட்டத்தில் நிறைய பெட்டிஷன் வருது, அதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்கள் லெவல்லே அதை முடிவு பண்ணிங்க. அப்படி முடிவு பண்ணி தீர்வு கண்டால் சிறப்பான முறை பணியாற்றவங்களுக்கு ஒரு முதலமைச்சருக்கு அவார்டு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு மூத்த சகோதரர் வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி அந்த எல்லா கலெக்டருக்கும் சொல்கிறாங்க. நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாங்கிற ஒரு புத்தகம் இருக்குது பாருங்கள், அது ஒரு அற்புதமான புத்தகம். அவர் புஸ்தகம் இப்போ நான் அந்த புஸ்தகம் நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா அதை படிக்க ஆரம்பிச்சுன்னா தொடர்ந்து படித்து முடிச்சு தான் என்னோட வேலையை முடிப்பேன். அதனால் இந்த கண்ணு வேலை பிரச்சனை இருக்கா, அதனால் படிக்கிறேன். நீங்கள் மறக்க முடியாத, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு எடுத்தால் முதல் 2010 எம்எஸ் சண்முகம் ஐஏஎஸ் அவர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது அவர் வெளியிட்ட ஒவ்வொன்றும் உதவி உங்களுக்கு என்ற நூல் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம், மறக்க முடியாத நிகழ்வு. எழுத்தாளருங்கிற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தின நூல் அதுதான்.